எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ் மிராக்கிள் அண்ட் இட்ஸ் மீ சாரு. ஸோ இன்னைக்கு இந்த 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 சொக்காவையும் இந்த அக்காவையும் பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு 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 ரீக்ரியேஷன் உங்களுக்கு தோணவில்லை? இல்லைன்னு சொல்றது எனக்கு கேட்குது. பட் நல்லா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சட்டை ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு நான் இப்படி கூலாக இப்படி லொடரோட சட்டைலாம் போட்டு வந்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன சாப்பிட போகிறோம், என்ன டிஷ் பண்ணலான்னு எந்த ஒரு ஐடியாவுமே எனக்கு கிடையாது. நான் எதுவுமே இன்னைக்கு என் மண்டையில் போட போகிறது கிடையாது. நம்ம எதுவுமே இன்னைக்கு குக் பண்ண போகிறோமா, என்ன பண்ண போகிறோம், நோ ஐடியா, எதுவுமே தெரியாது இன்னைக்கு. பிகாஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி 24 hours நான் என்ன சாப்பிட போகிறேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் டிசைட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காண்டி ஒரு 4 வேளைக்கு நான் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல்லி விமென்ஸ் எடிஷன். விமென்ஸ் எடிஷனா, கேர்ள்ஸ் எடிஷன், என்ன வேணா எப்படி வேணா சொல்லிக்கலாம். ஒன்லி கேர்ள்ஸ், லேடிஸ் ராணுவ படையை வந்து இப்போ நான் இறக்க போகிறேன். ஸோ ஒரு ஒரு வேலைக்கும் ஒவ்வொருத்தட்ட கால் பண்ணி கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம சாப்பிட்றோம். ஓகே, இப்போ வந்துட்டு லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்டிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்துட்டு யாரை கால் பண்ணலாம்? அஃப்கோர்ஸ் நிம்மி ஷர்மி அக்கா 2 பேர். அவங்கள வந்து நம்ம ஒரே இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, 2ஆக பிரித்து அப்படிக்கா ஒன்று இப்படிக்கா ஒன்றுன்னு போட்டுடணும். ஸோ முதல்ல அவங்கள நம்ம யாரையாவது வந்து கூப்பிடணும். ஸோ லெட்ஸ் கால். ஃபோன்லனா கொஞ்சம் குவாலிட்டி பெட்டராக இருக்கும், அதனால் வாட்ஸ்அப் கால் பண்ணி பார்ப்போம். எனக்கு லேப்டாப்பில் எப்படி கால் பண்ணணும்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே சோர்ஸ் வாட்ஸ்அப் தான். ஃபஸ்ட்டு ஷர்மியாக்காகவே பண்ணி பார்ப்போமே. ஹலோ ஹலோ, சொல்லுடா. அக்கா பிஸியாக இருக்கீங்களாக்கா? இல்லடா, சொல்லு. வெளில தான் வந்தோம், சொல்லு. எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ஒரு டவுட். ஆக்சுவலி வந்து நான் ஒரு ஃபுட் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டிஷ் வந்துட்டு நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும். ஐ மீன் நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். வீடியோ எடுத்து சொல்லணுமா இல்ல சும்மாவா? இப்பவே சும்மா சொல்லுங்க, நான் ஆல்ரெடி வீடியோ ஆன்ல தான் வச்சிருக்கேன். அப்படியா? நீங்க ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் நிம்மி அக்கா கேட்காதீங்க. நான் நிம்மி அக்காக்கு வந்து நான் டின்னருக்கு வரேன். எனக்கு இப்போதைக்கு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நீங்க சொல்லுங்க. அப்படியா? போஹா சாப்பிடு. போஹா அப்படினா? போஹா தெரியாதா? அவள் வச்சு செய்வாங்களே. சரி, என்னவோ சொல்றீங்க, நான் யூடியூப் பார்த்து செஞ்சுக்கிறேன். போஹா. ஆமா, POHA. சூப்பர் சூப்பர்னே, வெரி குட். பாய் 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 பாய். போஹானா என்னப்பா? இந்த போஹாங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வகையான உப்மா. எனக்கு தெரிஞ்சு நான் சர்ச் பண்ண வரைக்கும் ஒரு வகையான உப்மா. பட்டு எதை யூஸ் பண்ணினா அவல் வச்சு பண்ணுறது அப்படி தான் நான் பார்த்தேன். இதில் அவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுவாங்க, ஃபயரே இல்லாமல் குக் பண்ணலாம் அப்படிங்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் திங். தண்ணியில் போட்டாலே வந்து அரிசி மாதிரி ஆயிடுது. ஸோ அது தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சும்மா உப்மா மாதிரி தாளிச்சு இதையும் போட்டு தாளிச்சு அப்படி சாப்பிட்றது தான். ஸோ யூடியூப் வீடியோ பார்த்து ஐ எம் ஃபுல்லி ப்ரிப்பேர்ட். இப்போ இதை செய்கிறோம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், அப்புறம் பார்க்கலாம். ஸோ இது வந்து இப்போது ரெடி ஆயிடுச்சு. போஹா ஏதோ சொன்னாங்கல்ல ஷர்மி அக்கா சொன்ன போஹா எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? பூவா இருக்கும். நல்லா இருக்கும் இது. எனக்கு ஆக்சுவலி டேஸ்ட் எடுத்து மஃபீல் ஆகுது. ஐ திங்க் வீடெல்லாம் வந்து எல்லோ கலர்ல இருந்தது. நாங்கள் வந்து மஞ்சள் தூள் போட மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த விஜயதசமிலாம் முடிஞ்ச அடுத்த நாள் வந்துட்டு பொரி நிறையா இருக்கும்ல, ஏமா அந்த பொரியெல்லாம் போட்டு உப்புமா பண்ணுவாங்க, அது மாதிரி தான் இருக்கு. இந்த இட்லி உப்புமா, பொரி உப்புமா, அது மாதிரி நைஸ் ஒன்லி. ஆக்சுவலாக மம்மி உப்புமாவோடைய மற்ற பிரான்ச்சஸ்லாம் நல்லா தான் இருக்கு. ரவா உப்புமா தான் நல்லா இல்லை, சேமியா உப்புமா ஆல்சோ இதுதான் நல்லா இருக்கு. ஓகே காய்ஸ், இதோட நெக்ஸ்ட் வந்துட்டு லஞ்ச்க்கு வந்துட்டு நம்ம பிரீதா அக்காவா ஜெனி அக்காவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனி அக்காவுக்கு கால் பண்ணுவோம். அப்போ நான் உங்களை மீட் பண்ணுறேன். கைஸ், இப்போ வந்து லஞ்சுக்கு வந்துட்டு நம்ம ஜெனி அக்காவுக்கு தான் கால் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து இதில் ஆக்சுவலாக வேறு யாருக்குமே வந்து தெரியாது நான் இப்படி ஒரு விஷயம் பண்ணுவேன், திடீர்னு கால் பண்ணி கேட்பேன் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் இப்போ ஷர்மி அக்காவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நிம்மி அக்காவுக்கும் தெரிய போகுது நைட் நம்ம கேட்போம் அப்படின்ட்டு. பட் ஆனால் பிரீதா அக்காக்கெலாம் வாய்ப்பே இல்லை, அவங்க நம்ம ஸ்நாக்ஸில் கேட்கலாம். பட் ஜெனி அக்காவுக்கு மட்டும் தெரியும் இந்த மாதிரி நான் வந்து அவங்களுக்கு கால் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ கால் பண்ணுவோம். பட் ஆனால் ஷர்மி அக்கா மாதிரி இவங்க வாட்ஸ்அப் கால் எடுப்பாங்களான்னு தெரியல. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நெட் ஆஃபில் தான் இருக்கும். பார்ப்போம். அதோட ரிங்கிங் போகுது. ஹலோ சொல்றா. வாட்ஸ்அப் கால் பண்ணிருக்கேன். நாங்க வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்காண்டி கால் பண்ணிருக்கோம். நாங்களா? சொல்லுங்க. நம்பர் சேவ் பண்ணி தான் வச்சிருக்கீங்க, அப்புறம் என்ன சொல்லுங்க அப்படிங்கறீங்க. நாங்க கால் பண்ணிருக்கோம்ன்றியா? சரி, கான்ஃபரன்ஸ் போல வாட்ஸ்அப் கால் வந்திருக்கு, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். புரியுது. இல்ல வீடியோ ஆன் பண்ணி வச்சிருக்கிறதுனால என் மக்களையும் சேர்த்து நாங்கன்னு சொன்னேன். ஓ ஹாய் गाइस. ஓகே இது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, எனக்கு வந்துட்டு நீங்க மட்டும் தெரிஞ்ச ஆளு. காலைல ஷர்மி அக்காவுக்கு விசாரிச்சு அவங்க பயங்கரமா ஒரு டிஷ் சொன்னாங்க.
ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் எனக்கு லஞ்சுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு அருமையான இங்கே பாருங்க, நான் ஷர்மியா கடை பேசுறதுக்கு முன்னாடி அவங்க டக்குன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து என்னை பாராட்டி எனக்கு ஏதாவது நல்ல ஃபுட்டு சொல்லலாம், இல்லை நான் நாசமா போகணும்னு. இல்ல நான் வந்து ஆக்சுவலா நீ நல்லா இருக்கும்னு நினைக்கிறனால நான் நல்ல ஃபுட் தான் கொடுக்க போறேன். பேசிக்கா வந்து இட்லி எடுத்துக்கோங்க. இட்லி எடுத்து உப்புமா வாங்கிடுங்க. உப்புமானா அந்த சாதம் மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ரசம் ஊத்திக்கோ மேல. சூப்பர். இட்லி உப்புமா வித் ரசம்டா. செம காம்பினேஷன். டேய் வியர்ட் காம்பினேஷன் கேக்குறடா. சாப்பாடு அதுதான்டா. இப்ப இன்ட்ரெஸ்டிங் ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணுமா இல்லையா? நான் இப்ப நான் பிரியாணின்னு சொன்னா அதுல என்ன ஒரு உற்சாகம் இருக்கு? எதுவுமே இல்ல. இட்லி உப்புமா வித் ரசம். வாவ் ஷிட். வாவ் நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். நான் போயிட்டு கண்டிப்பா இட்லி இருக்கும்னு நினைக்கிறேன். ரசம் வந்து நான் ரெடி பண்றேன். நன்றி. பயமா இருக்கு. முன்னாடியே முன்னெச்சரிக்கையா சொன்னேன். நீங்களே எப்படின்னா நான் அடுத்து பிரீதா சுந்தர் கால் பண்ண போறேன். ஐயோ அவன் என்ன விட கொஞ்சம் ஒரு மாதிரி ஆச்சு. அச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. ஆமா ஹேப் பண்றா. ஓகே பாய். பை பை. ஸோ அதாவது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஏதோ ஒரு கன்றாவி காம்பினேஷன். இது எனக்கு எப்படி யோசிச்சு பார்க்கறதுன்னு கூட எனக்கு தெரியல. சரி, ரசம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் இந்த ரசம், மிஞ்சி போன சாம்பார், பழைய காரக்குழம்பு இதெல்லாம் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் உண்டு. ஸோ ஃப்ரிட்ஜை போய் தோண்டி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரசம் கிடச்சிரும். பட் ஆனால் திஸ் இட்லி உப்புமா வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ லெட்ஸ் டூ இட்லி உப்புமா ஃபர்ஸ்ட். ஓகே, here we are. உப்பா ஆக்சுவலாக எங்கள் அம்மா அழகாக அப்படியே ஃப்ளேவர்ஃபுல்லாக கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாம் தூவி அழகாக வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது. ஆனால் இப்போ அதை வந்து நம்ம கன்றாவியாக எனக்கு தெரிஞ்சு இது நல்லா தான் இருக்கும்னு தோணுது. இல்லையோ நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேனோ. ஓகே, அவ்வளோ ஃபஸ்ட்டுலாம் அது ஓகே. நல்லா பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் ஓகேஷாக தான் இருக்குது. பருப்பு போட்டு தாளிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஆல்சோ இட்லி வந்து இட்லி மாதிரியே தெரில. ஏதோ சாப்பாடோட சாம்பார் சாப்பிட்றச்சி ரசம் ஊற்றுற மாதிரி தான் இருக்குது. ஏதாவது சொல்லி நானே அதை சமாதானப்படுத்திக்கிறேன். சபா ஓவர். நிறைய காஞ்ச மிளகா டன். ஸோ இதோட வந்துட்டு ஸ்நாக்ஸ் பிரீத்தாக்கா அப்போது சந்திக்கிறேன். வரட்டா கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்நாக்ஸ் எனக்கு இவங்க மேலாம் நம்பிக்கையே இல்லை. இப்போ வந்து பிரீத்தாக்கா கால் பண்ணோம். பார்ப்போம், இவங்க எதுவும் வாட்ஸ்அப் காலே பண்ணி பார்ப்போம். ரிங்கிங் போல இல்லை போகுது. எடுப்பாங்களா? நீங்கள் சொல்கிறாங்க ஆக்சுவலி சார்ஜ் நல்லா சாப்பாடு பண்ண கைஸ். இவங்க நல்லா இவங்க பிடிக்க மாதிரி வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எடுக்க மாட்டேங்காங்க. ஐயோ ஸ்டோரிஸ்லாம் கட் ஆகும். எடுக்கவே இல்லை. 1 hour later. கேக்குதா? முறுக்கு சாண்ட்விச். முறுக்கு சாண்ட்விச்சா? எங்க ஏரியால நான் எங்க போய் வாங்குறது? நீயே செய்யலாம் வீட்ல. முறுக்கு குட்டி முறுக்கோ? ஆமா, ஸ்மால் முறுக்குக்கு நடுவுல வந்துட்டு குக்கும்பர், புதினா சட்னி, சீஸ், தக்காளி, வெங்காயம், ஓம்பொடி ஓகே அதெல்லாம் போட்டு குக்கும்பர் அதெல்லாம் போட்டு செமையா இருக்கும். இப்பதான் நாங்க சாப்பிட்டோம் சவுகார்பேட்ல. அதனால டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. இல்ல என்ன பண்ணு, நான் அவங்க கிட்ட போன வாட்டி பேசினேன்ல, நீங்க கால் அட்டன் நீங்க மத்தவங்களுக்குலாம் நான் ஆன் பண்ணி வச்சுட்டு பேசினேன். உங்களுக்கு வந்து நான் நார்மல் கேஷுவலா இருக்கும் டக்குன்னு கால் பண்ணிட்டீங்களா? ஓடி வந்து ஆன் பண்ணேன், ஆனா பட்டன் நமக்கு மறந்துட்டேன். சோ உங்ககிட்ட நான் வந்து ஸ்நாக்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதெல்லாம் ரெக்கார்டே ஆகல. சரி, இப்ப நான் திருப்பி வேணா கேளு. ஆனா திருப்பி வேணா சொல்றேன். சவுண்ட் எனக்கு கிளியரா இருக்கா? இப்ப கிளியரா தான் இருக்கு. நீங்க சொன்னதே போதும். நான் வீடியோல வேணா அந்த கிளிப் கட் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிறேன். ஓகே 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 ஓகே. முறுக்கு சாண்ட்விச் பண்ண செமையா இருக்கும். ஓகே ஓகேனே பை. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் அம்மு பேசணுமா? கொடுங்க. அக்கா, அந்த முறுக்கு சாண்ட்விச்சோட சேர்த்து ஏதோ ஒரு லஸ்ஸிய பண்ணி பிரீதாக்கோட ஃபேவரட்னு சொல்லிருங்கக்கா. லஸ்ஸின்னு சொல்லுங்கக்கா. லஸ்ஸி வேணும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன வேணுனே பண்றான். எனக்கு அது பிடிக்காதுன்னு தெரிஞ்சிட்டு. டேய் என்னடா ஆளுக்கு ஒன்னு சொல்றீங்க? லஸ்ஸி வேணுமா நம்ம? இல்ல எனக்கு வந்து லஸ்ஸி எனக்கு வந்துட்டு இது இல்லன்னு சொல்லிட்டு பிடிக்காது. அதனால வேணுனே சொல்றா. சரி ஓகே, அப்ப நான் முறுக்கு சாண்ட்விச் வச்சுக்கிறேன். ஓகே ஓகே பை பை. ஐயோ கைஸ், நான் வேகமா ஆன் பண்ணேன் கைஸ். எனக்கு என்னன்னா, நான் வந்து இன்னைக்கான கண்டென்ட் எடுத்துட்டு இருக்கேன்னா ஏதோ டீச்சர் கேரக்டரிங்க பாருங்க, ஃபுல்லா சைட்ல துணியெல்லாம் இருக்கு, பொட்டெல்லாம் வச்சுட்டு இருந்தேன். திடீர்னு கால் பண்ணாங்களா, எல்லாத்தையும் வேகமா இது பண்ணிட்டு
ஆன் பண்ணுறதுக்கு பதிலாக கேமராவை தான் வச்சிருக்கேன். கேமரா அந்த இதுக்குள்ளே போயிட்டேன், ஆப்குள்ளே போயிட்டேன். அவங்க ஃபோனில் பண்ணாங்க, அதனால் இதுக்குள்ளே போயிட்டேன். ஒரு பதட்டம் வேறு, ஐயோ மைக் இது கூட கனெக்ட் ஆகிருக்கு, இது கேட்குமா அப்படின்ட்டு ஏதோ ஒரு பதட்டத்தில் ஆன் பண்ண மறந்துட்டேன். அதை ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே அவங்க ஆக்சுவலி என்ன சொன்னாங்கன்னா ஒரு 5 நிமிஷம் டைம் தடா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணாங்க. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், ஐயோ ஆனே பண்ணலையே அப்படின்ட்டு. அதுக்குள்ளே கால் பண்ணாங்க. இப்போ இதில் எடுத்துட்டேன். ஓகே, என்ன டிஷ்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல்ல, லெட்ஸ் ஸ்டார்ட். சுட சுட முறுக்கு சாண்ட்விச். இது சூடாகவே இருக்காது, என்ன இது? ஸோ ஆக்சுவலாக நான் இது வீட்டில் பண்ணலானே பார்த்தேன். பிரீத்தாக்கா வந்து வீட்டிலே செய்யலாம் ஈஸி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இருங்க வந்துட்டு நான் கதவை சாத்தவே இல்லை. நான் வந்து இது என்ன பண்ணலான்னு நினச்சேன்னா வீட்டிலே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் அக்காட்டையும் வேறு சொல்லிவிட்டேன். குட்டியாக முறுக்கு மட்டும் கிடச்சா வாங்கிட்டு வாடி, மற்றதெல்லாம் நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த குட்டி சைஸ் முறுக்கு எங்கேயுமே கிடைக்கல. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறது தெரியல. சரி ஆர்டரே போட்டுருவோம், ஏன்னா நமக்கு இந்த கடையில் பண்ணுற மாதிரி முறுக்கு சாண்ட்விச்லாம் வராதுல்ல. ஸோ அதனால் வந்து நான் இதை ஆர்டர் செய்து விட்டேன். லெட்ஸ் டேஸ்ட் இட். நான்லாம் முறுக்கு சாண்ட்விச் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். நல்லா சீஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் முறுக்கு என்னடா ஏதோ ஒரு ஷேப்பில் இருக்குது. சி சாண்ட்விச் மாதிரி இல்லை. ஒரு முறுக்கு இன்னொரு முறுக்கு இப்படி. சூப்பராக இருக்கு, அருமை. கைஸ் ஆக்சுவலி இது சூப்பராக இருக்குது தெரியுமா? ஐ திங்க் இன்றைக்கி வந்து நமக்கு லஞ்சில் மட்டும் தான் கண்டோன்னு நினைக்கிறேன், நைட்டும் எப்படின்னு தெரில. பட் சூப்பர், இதுவும் நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். நல்லா சீஸ் நிறையாவே போட்டிருக்காங்க. சூப்பர். நைட் இன்னும் கொஞ்சம் இருக்கு. நான் அப்படியே ஸ்நாக்ஸை முடிச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் டச்சப் பண்ணிவிட்டு நைட்டு வீடியோலாம் போட்டுட்டு நம்ம நைட் வந்து நிம்மியக்கா கால் பண்ண போகிறோம். அப்போ நான் உங்களை சந்திக்கிறேன். பை. இப்போ வந்துட்டு திருப்பி வாட்ஸ்அப் கால் பண்ணுறதா கடுப்பாக இருக்குது, இதில் பண்ண முடியாமல். எடுப்பாங்களானே தெரியல. ரிங்கிங் போகுது. இந்த வாட்டி நிம்மியக்கா ஹலோ அக்கா, இந்த வாட்டி நிம்மி அக்காட்ட போன கொடுங்க. ஹலோ நிம்மி அக்கா, எனக்கு டின்னருக்கு வந்துட்டு நீங்க சொல்றதா நான் சாப்பிட போறேன். நான்வெஜ் ஓகேவா? எதா இருந்தாலும் ஓகே. பறக்கிறது மிதக்கிறது. நீங்க வந்து ஜெனியக்கா மாதிரி என்ன பழி வாங்குற மாதிரி சொல்லாம நல்லதா ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லதா வேணுமா? அவன் என்ன சொன்னான்? அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி நல்லதா, சரி நீ நல்லதா சாப்பிடு. அவங்களும் அப்படிதான் நல்லதா அப்படின்னு சொல்லிதான் கன்றாவியா சொன்னாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன் சாரு. சாப்பாடு முக்கியம். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? மோமோஸ். வாவ், மோமோஸ்ல ஹிமாலயன் மோமோஸ் பாரு, உனக்கு ஸ்டீம்டு. ஓகே. அதுக்கப்புறம் பெல்ஜியம் வாஃபல்ஸ்ல வந்து பிஸ்காஃப் சீஸ் கேக். அன்னைக்கு நீங்க தான் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்களோ மெசேஜ்ல? இல்ல, அவதான் பண்ணிட்டு இருந்தா. எனக்கு நோட்டிபிகேஷன் நானும் ஆன் பண்ணும்போது எனக்கு காமிச்சதா. அப்ப நான் கேட்டேன் கான்டெஸ்ட் என்ன அவள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சூப்பர், அதுவே சொல்லிடுவோமே. உங்களை நான் வந்து பாராட்டுறேன். இந்த வீடியோ பாக்குற அன்னைக்கு ஜெனியாக்காக தான் நான் உட்காந்து போட்டு காட்டணும்னு நினைக்கிறேன். எனிவேஸ் தேங்க்யூ so much. ஓகேடா, ஓகே. குட் நைட். குட் நைட். பை பை. இது பிள்ளை எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. கைஸ் சரியான தலைவலி. ஆர்டர் போட்டேன். எனக்கு ஆல்ரெடி இன்னைக்கு ரொம்ப எனக்கு ஆக்சுவலி இந்த சாட்டர்டே சண்டே அந்த வீக்கெண்ட் கிட்ட வரும்போதே பைத்தியம் பிடிச்சிரும். ஸோ அதனால் ஆர்டர் போட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள சூடே ஆறி போச்சு கைஸ். ரெண்டுமே வந்துருச்சு, வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ இது வந்து அந்த ஹிமாலயன் ஸ்டீம் மோமோஸ், அந்த இது வந்து அந்த பிஸ்காஃப் சீஸ் கேக் வாஃபிள். ஸோ ஆக்சுவலி ஃபஸ்ட் இது ஓப்பன் பண்ணுவோமா? என்ன இதுக்கு பின்னாடி என்ன இதுனா, இந்த மோமோ வந்து அவங்களா சொல்லியிருப்பாங்க. ஓகே, இது வந்துட்டு 2 டேஸ்க்கு முன்னாடி ஏதோ ஷர்மியாக்கா ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அப்போ வந்துட்டு எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்தது. அப்போ ஜெனியக்காவும் ஒரு இது போட்டிருந்தாங்க, ஷர்மியாக்காவும் ஒன்று போட்டிருந்தாங்க. அப்போ சொன்னேன், எங்கள் போட்டு எல்லாரும் என்னை வந்து டெம்ப்ட் பண்ணாதீங்க, எனக்கும் சாப்பிடணும் ஆசை. கடைசி அன்றைக்கி நைட் நானுமே ஒன்று வாங்கி சாப்பிட்டேன், ஐஸ்கிரீம் அதை வாங்கி சாப்பிட்டேன். ஸோ அப்போ வந்து சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, டே இந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குடா, நீ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாரு அப்படின்னாங்க. அது நாங்கள் கடைசி நாங்கள் பேசும்போது அதை பற்றி தான் பேசியிருந்தோம். ஸோ அதனால் எனக்கு அந்த டாஸ்க்லேயே அவங்க கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, இதை வச்சு நான் எப்பவுமே புதுசாக ஒரு ஃப்ளேவர் மாறவே மாட்டேன். நான் எப்போவுமே வந்து அதே இந்த இது இருந்தது ஃபெரரோ ரோச்சர் அந்த ஃப்ளேவரே மோஸ்ட்லி போயிட்டே எப்போத்தாலும் அதே சாக்லேட்டு, டார்க் சாக்லேட் அதே இல்லை. இன்றைக்கி அவங்களால நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறேன்.
ஹோட்டலில் சாப்பிட்றதெல்லாம் கண்டிப்பாக காட்ட போதில்லை. ஏன்னா நான் இதோட மல்லாந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்ணும். ஸோ அதனால நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இதை டேஸ்ட் பண்ணலாம். ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, எனக்கு வந்துட்டு சூடாக இருக்குது இல்லைங்கிறது பிரச்சனையே இல்லை. எனக்கு சூடாக இல்லைனா தான் மோஸ்ட்லி பிடிக்கும். ஸோ அதனால் ஐ வில் என்ஜாய் திஸ் ஒன்லி. அருமையாக இருக்குது. அதுவும் இந்த ஸ்டீம் மோமோஸ்ன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறாங்க நிம்மி அக்கா. என்னதான் இந்த மோமோஸோட அந்த சாஸ் இருக்கே கொஞ்சமாக டக்கு நல்லா காரமாக இருக்கும். இதுதான் எப்படி இருக்கும் எனக்கு ஐடியாவே இல்லை. அப்படியே எடுத்து ஒரு கடி. சூப்பராக இருக்குது. பட் ஆனால் எனக்கு சொல்ல தெரியல. பிகாஸ் ஒன்று சூடு ஆறிடுச்சு, இன்னொன்று வந்து ஒரு ஒயிட் சாக்லேட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சீஸ் கேக் மாதிரி எனக்கு தெரியல. இன்னொன்று எனக்கு பிஸ்காஃபோடைய டேஸ்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் நான் இருக்கும் பிஸ்காஃப் சாப்பிட்டதில்லை பெருசாக. ஆனால் எல்லாம் கலந்து பார்க்க டேஸ்ட் நல்லாயிருக்கு. சூப்பர், நைஸ் ஒன்லி. இதை பாடக்கூடாது, காரமாக டெசர்ட்டாக சாப்பிடணும். இதை முதல்ல முடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கைஸ், ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. எனக்கு செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லாருமே இந்த மாதிரி நல்லதாக கொடுத்துருந்தா கூட எனக்கு கொஞ்சம் ஜெனியா கசன் மாதிரி அப்படியே போயிருக்கும். ஏற்றி இறக்கி செஞ்சாங்கல்ல, வேறு லெவல். நான் இந்த சேலஞ்ச் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வேறு என்ன 24 hours சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து ப்ளீஸ் டூ சஜஸ்ட் மீ. ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். பாய், குட் நைட்.